வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 62வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்றுநோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சிவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். தமிழக தேர்தலையொட்டி நேற்று மாலையுடன் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற நிலையில் மதுப்பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் கடை திறக்கப்பட்டது. இதனை பயன்படுத்தி கொண்ட மதுப்பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். இனி விரிவான செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 62வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் 62வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் கேஎஸ்பி ரமேஷ் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்றுநோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சிவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்றுநோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சிவ்வேல் பொதுமக்களின் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். தோல், கண்கள், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய்கள், கோடை காலத்தில் நிலவும் சளி, இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது. வெப்ப பக்கவாதம் என்பது கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி, தலை சுற்றல், பலவீனம், வெப்ப சோர்வு போன்ற அறிகுறிகளாகும். இதனால் உறுப்பு செயலிழப்பு, சுயநினைவு குறைவு, மேலும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். வெப்ப பக்கவாதத்தின் போது ஐஸ் கட்டிகள், தண்ணீர் அல்லது குளிர்ந்த காற்றின் உதவியோடு உடலை வெளியிலிருந்து குளிர்வித்து சிகிச்சை அளிக்க முடியும். விரைந்து இந்த சிகிச்சை அளிப்பதன் மூலம் உயிரிழப்பை தவிர்க்கலாம். கோடை காலத்தில் ஃபுட் பாய்சன் என்பது மக்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கு காரணம் சூடான, ஈரப்பதமான சூழ்நிலை, பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உணவு மாசுபடுவதற்கு ஏதுவாக அமைகிறது. இதன் மூலம் வயிற்று அசௌகரியம், வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா மற்றும் மஞ்சக்காமாலை ஆகிய நோய்களும் கோடை காலத்தில் எளிதாக தொற்றிக்கொள்ள கூடியவைகள். இவை அனைத்தும் ஏற்படாமல் இருக்க சரியாக சமைக்கப்படாத இறைச்சி, அசுத்தமான தண்ணீர், சாலையோர வியாபாரிகள் திறந்த வெளியில் வழங்கப்படும் உணவு ஆகியவற்றை மக்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமன்றி சுத்தமான குடிநீரை பருக வேண்டும். நீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து கைப்படாமல் கோடை காலத்தில் மக்கள் பருக வேண்டும். பழங்கள், காய்கறிகள் ஆகிய அனைத்தையும் நன்றாக கழுவி உபயோகப்படுத்த வேண்டும். கோடை காலத்தில் ஏற்படும் ஒரு வகை வைரஸால் ஏற்படுகிற கண்புண் எனப்படுகின்ற கன்ஜன்டிவைட்டிஸ் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க சன்கிளாஸ் பயன்படுத்துதல், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பயனடையலாம். கோடை காலத்தில் மிக சாதாரணமாக ஏற்படும் நோய்களில் முக்கியமான ஒன்று நீரிழிப்பு மற்றும் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி ஆகும். வெயில் காரணமாக மக்களுக்கு வியர்வையில் அதிக அளவு உப்பு சத்துகள் வீணாகிறது. இதை சரி செய்ய உப்பு கலந்த மோர் மற்றும் நீர்பானங்கள் அல்லது ORS எனப்படும் உப்பு கரைசல் நீர் எடுப்பதன் மூலம் நீரிழப்பை தவிர்க்க முடியும். இந்த கோடை காலங்களில் வைரஸ் கிருமியால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, புளு போன்ற காய்ச்சல் மற்றும் பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, தட்டம்மை நோய் போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இவை குழந்தைகள் இரும்பும் பொழுது, தும்மும் பொழுதும் சுலபமாக அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் நோய்களாகும். இந்த நோய்கள் பரவாமல் தடுக்க அடிக்கடி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல், தன் சுத்தம் பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் சிவ்வேல் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவ்வாறு ஏற்பட்டால் தற்போது மக்களை காப்பாற்ற தேவையான மருந்துகளோடு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார மையத்தினை அணுகி சிகிச்சை பெறலாம் என்று கூறினார். தமிழக தேர்தலையொட்டி நேற்று மாலையுடன் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற நிலையில் மதுப்பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் கடை திறக்கப்பட்டது. இதனை பயன்படுத்தி கொண்ட மதுப்பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர்.
தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை ஒட்டி புதுச்சேரி இருப்பதால் இங்கு உள்ள மதுக்கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுக்கடைகள் நேற்று இரவு 10 மணிக்குள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் மதுப்பிரியர்கள் மதுக்கடைகளுக்கு படையெடுத்து தேவையான மதுபானங்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்றனர். இந்த நிலையில் மதுப்பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை மதுக்கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுக்கடைகள் காலை 10 மணி வரை என 2 மணி நேரம் செயல்பட்டது. நேற்று இரவு மதுபானங்கள் வாங்க முடியாதவர்கள் இன்று காலை 10 மணி வரை வாங்கி தேவையான மதுபானங்களை வாங்கி இருப்பு வைத்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் இன்று காலை 10 மணியுடன் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 நாள் மதுபான கடைகள் விடுமுறை என்பதால் சிலர் பாட்டிலாக வாங்கி சென்றனர். கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் நேற்று மாலை முதல் இன்று காலை 10 மணி வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கும் மது பிரியர்களை பிடித்து விசாரணையும் நடத்தி வந்தனர். ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அகண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் அனைவரும் சுபிஷமாக வாழ வேண்டியும் 1008 பெண்கள் கலந்து கொண்டு 5 மணி நேரம் அகண்ட ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1008 பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக பாராயணம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தர்ம சம்ரக்ஷண சமிதி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள பாரதிதாசன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று நினைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சட்டப்பேரவை அருகே அமைந்துள்ள பாரதிதாசன் சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு கவிஞர் பாரதிதாசனின் சேவைகளையும் தமிழ் வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்பையும் நினைவு கூர்ந்தனர். இதேபோன்று பாரதிதாசன் பேரன் கோ பாரதி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பிலும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழ் பண்பாடு மற்றும் இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் நடைபெற்ற சித்திரை பெருவிழாவில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் வீர சைவ திருமடம் புதுச்சேரி கிளை சார்பில் சித்திரை பெருவிழா நிகழ்வு மிஷன் வீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சித்திரை பெருவிழா குறித்து சிறப்புரையாற்றினார். விழாவில் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் கல்லூரி முதல்வர் முனைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் கலைமாமணி புலவர் சீனு வேணுகோபால் சிறப்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் வேல்முருகன், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடான், முனைவர் திருமாவளவன், கலைமாமணி பாவலர் கோவிந்தராசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சித்திரை பெருவிழா நிகழ்வை கண்டு ரசித்தனர். புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டன்ட் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது.
புதுச்சேரி காந்தி வீதி பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டன்ட் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் கல்வி விருந்தினர்களாக ஃபரூக், செயலாளர்கள் சரவணன், ரவிக்குமார், ஜாகிர், உஷா, யாசிர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரத்தினராஜ், கிறிஸ்டன் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா மற்றும் பல ஆசிரியர்கள், பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் சாதனைகளை பாராட்டிய விருந்தினர்கள் அவர்களின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இசை, நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் எதிர்வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு விழா பள்ளியின் கல்வி மற்றும் கலை வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்தது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் டீன் டாக்டர் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனையின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன் மற்றும் ரஞ்சித் டிராபி கிரிக்கெட் வீரர் ஆல்ரவுண்டர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு அம்சங்கள் பற்றியும் சிறப்பு பற்றியும் எடுத்துரைத்து விழாவினை துவக்கி வைத்தனர். இதில் மாணவர்கள் அணிகளாக பிரிக்கப்பட்டு மார்ச் பாஸ்ட், யோகா மற்றும் தனித்துவ நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டினர். இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் மாணவர் அமைப்பு, நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் 62வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்து விட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய தொற்றுநோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியினை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் சிவ்வேல் பொதுமக்கள் நலனுக்காக வெளியிட்டுள்ளார். தமிழக தேர்தலையொட்டி நேற்று மாலையுடன் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்படும் என்ற நிலையில் மதுப்பிரியர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்று காலை 10 மணி வரை கூடுதலாக 2 மணி நேரம் கடை திறக்கப்பட்டது. இதனை பயன்படுத்தி கொண்ட மதுப்பிரியர்கள் தங்களுக்கு தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.